ஹலோ! எல்லாத்துக்கும் வணக்கம். இப்ப நீங்க பார்க்கறது ஒரு 4 ஃபெட் சப்வூஃபர் போர்டு இது. ஆக்சுவலா என்னன்னா, ஐசி எரிஞ்சிருச்சு. ஐசி வந்து இப்ப நம்ம கழட்டி ரீப்ளேஸ் பண்ண போறோம். அண்டு காம்போனன்ட்ஸும் எந்தெந்த காம்போனன்ட் எரிஞ்சிருக்கோ எல்லாத்தையும் செக் பண்ணி மாத்தப் போறோம். இப்ப இத மாத்திட்டு, நம்ம வந்து திரும்ப நம்ம இதுல போடும்போது, என்ன சொல்றது? ஆம்ப்ல போடும்போது பார்த்தீங்கன்னா, என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்றத நான் கிளியரா சொல்லப் போறேன். ஏன்னா, 4 ஐசி எரிஞ்சு அதாவது ஐசி கம்ப்ளைண்ட் ஆயிருச்சு. 2 ஐசி எரிஞ்சது, 1 ஐசி எரிஞ்சது அப்டின்னாலே, நீங்க என்ன பண்ணணும், திரும்ப புது போர்டோ, இல்ல நீங்க அத ரிப்பேர் பண்ணி திரும்ப அத போடும்போது, உங்க சப்வூஃபர் காயில் நல்லா இருக்கா? அப்டின்றத ஃபர்ஸ்ட்டு நீங்க செக் பண்ணிறணும். அத செக் பண்ணாம திரும்ப நீங்க புது போர்டு போட்டீங்கன்னாலும் எரிஞ்சிரும். திரும்ப நீங்க சர்வீஸ் பண்ணி இப்ப ஐசிலாம் மாத்தி திரும்ப போட்டீங்கனாலும், திரும்ப 4 ஐசியும் ஷார்ட் ஆயிரும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களுடைய சப்வூஃபர் காயில் இருக்கு பாருங்க. இந்த சப்வூஃபர் காயிலு, இது வந்து ஃப்ரீயா மூவ் ஆவுதா? உள்ள ஃப்ரீயா போகுதா? எதுவும் நர நரன்னு மண்ணு மாரி இல்லாம, எரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு நர 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 நரன்னு மண்ணு மாரி ஃப்ரீயா போவாது. இந்த கோன் வந்து ஃபுல்லா உள்ள மூவ் ஆவாது. சரிங்களா? அந்த மாரி இருக்கா? அப்டின்றத ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுங்க. 2வது ஒரு சின்ன வால் கிளாக் பேட்டரி எடுத்து, ஸ்பீக்கர்னுடைய ஒயர்ல வச்சு பாசிட்டிவ், நெகட்டிவ்ல அந்த பேட்டரிய வச்சு, கோன் மூவ்மெண்ட்ட செக் பண்ணிக்கங்க. மூவ் ஆவுதா? இல்ல மூவ் ஆவாம அப்படியே நிக்குதா? அந்த டுப்னு அந்த பேட்டரி வைக்கக்குள்ள அந்த சவுண்ட்லாம் கரெக்ட்டா வருதா? கோன் முன்னாடி, பின்னாடி கரெக்ட்டா மூவ் ஆவுதான்றத செக் பண்ணிருங்க. எல்லாத்தையும் செக் பண்ண பிறகு தான், நீங்க புது போர்டோ, இல்ல சர்வீஸ் பண்ண அந்த ஐசி மாத்துன போர்டையோ நீங்க என்ன பண்ணணும்? சப்வூஃபருக்கு போடணும். அப்படி இல்லன்னா, நீங்க எத்தன போர்டு போட்டாலும் ஷார்ட் ஆகும். எத்தன ஐசிய மாத்தி போட்டாலும் ஷார்ட் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்கு ப்ராப்ளமே என்னன்னு தெரியாது. இதுல என்ன மெயினா கவனிக்க வேண்டியதுன்னா, காயில் எரிஞ்சிருந்துச்சுன்னா சப்வூஃபர்ல, மோஸ்ட்லி வந்து கோன் பார்த்தா தெரியாது. கோன்ல பார்த்தீங்கன்னா தெரியாது. புதுசா அப்படியே இருக்கும். நீங்க வாங்குன சப்வூஃபர் அப்படியே இருக்கும். ஆனா, காயில் உள்ள எரிஞ்சிருக்கிறது உங்க பார்வையில நீங்க கண்டுபிடிக்க முடியாது. நீங்க டெஸ்ட் பண்ணி கோன் மூவ்மெண்ட்டு பேட்டரி வச்சு செக் பண்ணி, அத பார்த்துட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், இல்ல மல்டிமீட்டர் வச்சு கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஷார்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பண்ணிட்டு தான் நீங்க ஒரு புது போர்டையோ, இல்ல சர்வீஸ் பண்ண போர்டையோ, ஐசி மாத்துன போர்டையோ நீங்க ஆம்ப்ல போடணும். இது பண்ணாம நீங்க போட்டீங்கன்னா, வேல பார்க்கறதே வேஸ்ட்டா போயிரும். ஐசி மாத்துறது வேஸ்ட்டா போயிரும். ஐசி காசு திரும்ப 4 ஐசி போட்ட காசு வேஸ்ட்டா போயிரும். போர்டு மாத்துனதும் வேஸ்ட்டா போயிரும். திரும்ப நீங்க புது போர்டு போட்டீங்கன்னா 4 ஐசியும் படார்ன்னு வெடிக்கும். ஏன்னா, காயில் எரிஞ்சு ஷார்ட்ல இருக்கும். புரியுதுங்களா? இத ரொம்ப கவனமா தெரியாதவங்க பண்ணும்போது, வேல தெரியாத டெக்னீஷியன் இல்லாத ஆளுங்க வந்து, நான் போர்டே புதுசா மாத்திர்றேன்னு மாத்தக்குள்ள இதெல்லாம் கவனிச்சு நீங்க பண்ணணும். சரிங்களா? தேங்க் யூ.